ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐம் சிவா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். சிவாலய ஓட்டத்தின் இந்த பகுதியில் நம்ம பார்க்க போகிறது சிவாலய ஓட்டத்தில் திகழும் 9வது ஆலயத்தையும் 10வது ஆலயத்தை பற்றியும் நம்ம இதில் பார்க்க போகிறோம். இதில் கன்னியாகுமரி மாவட்டம் கல்குளம் வட்டம் வில்லுக்குறி பஞ்சாயத்தில் இருக்கிற 9வது கோயில் தான் திருவிடைக்கோடு. இந்த கோயிலானது திருவிடைக்கோட்டில் கால்வாயை ஒட்டி அமைஞ்சிருக்கு. இந்த கோயிலானது நாகர்கோயிலிருந்து திருவனந்தபுரம் செல்லக்கூடிய சாலையில் வில்லுக்குறியிலிருந்து ஒரு 1 கிலோமீட்டர் உள்ளே தள்ளியிருக்கு. இந்த கோயிலில் இருக்கக்கூடிய மூலவர் மகாதேவர் அப்படின்னு அழைக்கப்பட்டாலும் அவர் ஆதாரமாக அவருடைய பெயர் சடையப்பர். இந்த லிங்கத்தின் உயரம் பார்த்திங்கன்னா 2 அடி இருக்கும். இந்த லிங்கத்துடைய தலைப்பகுதியில் சிறிதளவு வெட்டப்பட்டதற்கான ஒரு அடையாளம் காணப்படுது. இந்த கோயிலானது திருவிடைக்கோடு அப்படிங்கிற ஊரில் அமைஞ்சிருக்கு. இந்த கோயில் தொடர்பான தொன்மையான சில கதைகள் இருக்குது. அதாவது இடைக்காடான் அப்படிங்கிற ஒரு இடையர் சாதியை சேர்ந்த ஒரு இளைஞர் பொதிகைமலை அடிவாரத்தில் ஆடு மேய்ச்சிட்ருக்காரு. பொதிகைமலை அப்படிங்கிறது இந்த கோயிலுக்கு அருகில் உள்ள மலையாகும். இவர் ஆடு மேய்ச்சிட்ருக்கும்போது அங்கு நவசித்தர்களில் ஒருவர் வரார். இந்த இடைக்காடன் அப்படிங்கிற இளைஞர்கிட்ட தனக்கு ரொம்ப தாகமாக இருக்குது, தண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்குறாரு. ஆனால் அந்த இடத்துல தண்ணி இல்லாத காரணத்தாலையும் இந்த இடைக்காடான் ஆடு மேய்ச்சிட்ருக்கும்போது அந்த ஆட்டோட பாலை கறந்து அவருக்கு கொடுக்குறாரு. இதுக்கு நன்றி கூறுற விதமாக அந்த சித்தர் இந்த இடைக்காடானுக்கு சில சித்துக்களை சொல்லி கொடுக்குறாரு. சித்துக்களை கற்றுக்கிட்ட இந்த இடைக்காடர் இப்போ வரக்கூடிய நிகழ்வுகளை பற்றி தெரிஞ்சுக்கிறாரு. வருங்காலத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை பற்றி தெரிஞ்சுக்கிறாரு. இப்போ அவரும் ஒரு சித்தராகிறாரு. அப்போ அதிவிரைவில் தான் இருக்கக்கூடிய இடத்துல பஞ்சம் வரப்போகுது அப்படிங்கிற அவர் தெரிஞ்சுக்கிறாரு. அப்போ என்ன பண்ணுறாரு, தாங்கிட்டு இருக்கக்கூடிய ஆடுகளை எல்லாமே எருக்கிளை அப்படிங்கிற தாவரத்தை சாப்பிட்றதுக்கு பழக்கிறாரு. அதே மாதிரி குறுவரகு அப்படிங்கிற தானியத்தை மண்ணுடன் கலந்து வீடு கட்டவும் செய்கிறாரு. இப்போ அவர் நினச்ச மாதிரியே நாட்டில் பஞ்சம் வர ஆரம்பிக்குது. பஞ்சம் வரும்போது இவர் ஆடுகளுக்கு எருக்கையை கொடுத்து அது சாப்பிட்டு நல்லா இருக்குது. ஆனால் அந்த எருக்கையை தின்னனால ஆடுகளுக்கு அரிப்பு வருது. அப்போது இதை இடைக்காட்டார் கட்டிய வீட்டில் இந்த ஆடு உடம்பை தேய்க்குது. அப்போ உடம்பை தேய்க்கும்போது சுவரிலிருந்து அந்த விழக்கூடிய குறுவிறகியை உண்டு இடைக்காட்டார் வாழ்கிறாரு. அப்போ உலகம் எல்லாமே பஞ்சம் இருக்குது, இடைக்காட்டார் மட்டும் நல்லா இருக்கார் அப்படிங்கிறத கேள்விப்படுவது, அது பரவுது. அது நவக்கிரக அதிபதிகள் பெரும் பஞ்சத்தில் இப்படி உயிர் வாழக்கூடிய இந்த இடைக்காடரை பார்க்குறதுக்கு வராங்க. அப்போ அவங்க வந்ததும் அவங்கள நல்லா உபசரித்து குறுவிறகு கலந்த ஆட்டுப்பாலை சாப்பிட்றதுக்கு கொடுக்குறாரு இடைக்காடார். இந்த பாலை குடித்த நவக்கிரகங்கள் மயங்கி விழுந்துடுறாங்க. இப்போது
இந்த பஞ்சத்தை உலகத்துடைய பஞ்சத்தை நீக்கிறதுக்காக இடைக்காடார் என்ன செய்கிறாருன்னா நவகிரகங்களை மாற்றி அமைக்கிறார். வந்த நவகிரகங்கள் மயங்கி கிடந்தாங்கள்ல, அவங்கள எல்லாரும் அவங்கள் இடத்தை மாற்றி வைக்கும்போது இந்த உலகத்தோட பஞ்சம் நீங்கிறதுக்கு மழை பெய்ய ஆரம்பிக்குது. இப்படி ஒரு வரலாறு கூறப்படுது. இடைக்காடார் உலகத்தில் உள்ள பஞ்சம் நீங்கி உங்களுக்கு மழை பொழியணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி நவகிரக அதிபதிகளை மாற்றி அமைத்து உலகத்தை காத்தார் அப்படின்னு இந்த கோயில் சம்பந்தமான ஒரு கதை கூறப்பட்டு வருது. இந்த திருவிடைக்கோடு என்னும் பெயரே 11 சித்தர்களில் ஒருவரான இந்த இடைக்காடார் இணைந்த இந்த தர்மமான கதை சொல்லப்பட்டு வருது. இங்கே இருக்கக்கூடிய மலைக்கு இடைக்காடார் மலை அப்படிங்கிற பேரும், இங்கே இருக்கக்கூடிய குளத்துக்கு இடைக்காடார் குளம் அப்படின்னும் இன்னைக்கு வரைக்கும் அழைக்கப்பட்டு வருது. இந்த திருவிடைக்கோடு ஊரில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு சாஸ்தா கோயில் இடைக்காடார் சமாதி அப்படின்னு இன்றைக்கும் ஊரில் பேசிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வாய்வழி கதையாக இன்னொரு கதையும் கூறப்படுது. அது என்னன்னா, இந்த திருவிடைக்கோடு பகுதியில் வீடுகளோ குடியிருந்தவங்க யாருமே இல்லாமல் காடாக இருந்த காலத்தில் ஒரு தாழ்ந்த சாதி, அதாவது பறையர் சாதியை சேர்ந்த ஒரு சிறுவனும் ஒரு இஸ்லாமிய சிறுவனும் அவ்வழியாக காட்டில் விறகு பறிக்கிறதுக்கு வந்ததாக கூறப்படுது. அப்படி அவங்க காட்டு வழியாக வரும்போது வில்வ மரத்துக்கு கீழே சுயம்புவாக சுயம்புலிங்கத்தை காண்றாங்க. இதை இவங்க போய் ஊர் மக்கள்கிட்ட சொல்ல, அந்த ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து சிவலிங்கத்துக்கு ஒரு கோயிலை அமைக்கிறாங்க. அந்த சிவலிங்கத்தோட உச்சி பகுதி சடை போல் இருந்ததால் அந்த சிவலிங்கத்துக்கு சடையப்பர் அப்படின்னு பேரிட்டு வழிபடுறாங்க. இதனால் இந்த சடையப்பர் கோயிலுக்கும் இங்கே இருக்கக்கூடிய தாழ்ந்த குடிமக்கள், அதாவது பறையர் சமுதாய மக்களுக்கும் மற்றும் நம்ம இஸ்லாமிய சமுதாயத்திற்கும் இடையே சடங்கு ரீதியான தொடர்புகள் இன்னைக்கு வரையும் இருந்து வருது. இதுவும் ஒரு வாய்வழி கதையாக கூறப்பட்டு வருகிறது. இந்த திருவிடைக்கோடு கோயிலானது சுமார் 2 ஏக்கர் அளவில் காணப்படுகிறது. இந்த கோயிலானது 9ஆம் நூற்றாண்டிற்கு முற்பட்டது அப்படிங்கிறத அங்கே இருக்கக்கூடிய 9ஆம் நூற்றாண்டு கல்வெட்டு குறிக்கிறது. இந்த கல்வெட்டில் திருவிடைக்கோடு என்னும் பெயரும் இடைக்கோடு என்னும் பெயரும் குறிக்கப்பட்டு இருக்கு. அடுத்ததாக சிவாலய ஓட்டத்துடைய 10வது கோவில். இந்த கோவிலானது கன்னியாகுமரி மாவட்டம் கல்குளம் வட்டம் திருவிதாங்கோடு ஊரில் உள்ள ஒரு கோவிலாகும். இந்த கோவிலுடைய மூலவர் பிரதிபாணி சிவலிங்க வடிவில் உள்ளார். ஆலயத்தில் சிவனுக்கும் விஷ்ணுவுக்கும் கோயில்கள் இருக்குது. இந்த கோயில் நாகர்கோயிலேருந்து திருவனந்தபுரம் செல்லும் சாலையில் தக்கலையிலிருந்து கருங்கலுக்கு செல்லக்கூடிய சாலையில் இருக்கக்கூடிய ஊர் தான் திருவிதாங்கோடு. இந்த திருவிதாங்கோடில் தான் இந்த கோயில் அமைஞ்சிருக்கு. திருவிதாங்கோடு அப்படிங்கிறது ஒரு பழமையான ஊராகும். ஆய் அரசர் காலத்திலேயே ஒரு தலைநகருக்குள்ள அந்தஸ்தை பெற்றிருந்தது இந்த ஊர். பண்டைய வேணாட்டின் தலைமையாக இருந்தது
அப்படிங்கிறதும் இதை சொல்கிறாங்க. இந்த ஊரானது ஸ்ரீ வாழும் கோடு, அதாவது திருவிதாங்கோடு அப்படிங்கிறது ஸ்ரீ வாழும் வீடு, ஸ்ரீ வாழும் கோடுன்னா திருமுகள் தங்கும் இடம் அப்படிங்கு ஒரு பேர். அது காலப்போக்கில் மருகி தான் திருவிதாங்கோடு அப்படின்னு கூறப்படுது. இந்த கோயிலானது சுமார் 1.5 ஏக்கர் பரப்புடையில் அமைந்துள்ளது. இந்த ஆலய வளாகத்தில் தெற்கு பக்கத்தில் சிவன் கோயிலும் வடக்க விஷ்ணு கோயிலும் இருக்குது. இந்த கோயிலில் மகாதேவர் பிரதிபாணி கிழக்கு நோக்கி இருக்கிறார். கிழக்கு வாசல் இதிலே தான் செம்பு தகடு பொருத்திய கொடிமரம் காணப்படுது. சிவாலய ஓட்டங்களில் காணப்படுற பழமையான கோயில்களில் இந்த கோயிலும் ஒன்றாகும். இந்த கோயில் கிபி 1866 ஆண்டு ஆயி அரசனுடைய கல்வெட்டு இங்கே காணப்படுது. இங்கே அந்த கல்வெட்டில் இங்கே இருக்கக்கூடிய இறைவனை மகாதேவர்னு குறிப்பிட்றாங்க. இந்த கோயிலில் உள்ள பிற கல்வெட்டுகளில் ஈசனான சிவன், ஆலமர பொந்தில் இருந்த ஈஸ்வரன் அப்படின்னு குறிக்கப்படுது. இந்த மாதிரி பெயர்கள் அந்த காலத்திலேயே இருந்து வந்திருக்கு. பிரதிபாணி அப்படின்னு மூலவரை அழைக்கக்கூடிய வழக்கம் பின்னாடி வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கோயிலில் தினசரி பூஜைகள் இருக்குது, சிறப்பு பூஜைகள் நடத்துகிறாங்க. அப்புறம் விழாக்கள்னு பார்த்திங்கன்னா மார்கழி மாதத்தில் ஒரே நாளில் சிவபெருமானுக்கும் விஷ்ணு கோயிலுக்கும் திருவிழா ஆரம்பிக்குது. 10 நாள் இந்த திருவிழா நடக்குது. இந்த பகுதியில் சிவாலய ஓட்டத்துடைய 9வது கோயிலான திருவிடைக்கோடு மகாதேவர் ஆலயத்தை பற்றியும் 10வது கோயிலான திருவிதாங்கோடு மகாதேவர் ஆலயத்தை பற்றியும் பார்த்தோம். வரக்கூடிய அடுத்த பகுதியில் திருப்பன்றிக்கோடு மகாதேவர் ஆலயம் 11வது ஆலயம், நட்டாலம் மகாதேவர் ஆலயம் 12வது ஆலயம், இந்த 2 ஆலயத்தை பற்றியும் பார்க்கலாம். நன்றி. ஹாய் மக்களே, ஐ எம் சிவா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.